Hi dear students, today we can see the topic of commerce and trade in North India. Commerce and trade in North India. India was prosperous even during the medieval period from 12th to 16th centuries despite political unhavens. Balban was the first sultan who paved the way in the dense forest and helped traders and their commercial carnivores to move from one marketplace to another. இந்தியாவில் அரசியல் மாற்றங்கள் இருந்தபோதும் 12ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டு, அதாவது 12th செஞ்சுரியிலேருந்து 16th செஞ்சுரி வரைக்கும் இந்தியா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல செழிப்போடு இருந்தது. அப்போது பால்பன் அப்படின்ற அரசர் தான் யார் முதல்ல சுல்தானாக இருந்தார். அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா காட்டுப்பகுதியில் ரோடு அமைச்சு நமக்கு என்ன பண்ணுறதுக்கு வழி செய்தார். ஸோ முதல்ல வனப்பகுதியில் அடர்ந்த, அதாவது மிகப்பெரிய வனப்பகுதியில் அவங்க நமக்காக என்ன பண்ணாங்க, பாதை உருவாக்கி வியாபாரம் செய்கிறதுக்கு வழிவகுத்தார். அலாவுதீன் கில்ஜி bought the price to very low ebb. He encouraged import of foreign goods from Persia and subsidies the goods. Arabs were dominant players in India's foreign trade. They never discouraged Indian trades like Tamils, Gujarat, etc. The trade between the coastal ports were in the hands and Marwaris and Gujaratis. அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா வியாபாரத்தை அதிகரிக்கணுங்கிற நோக்கத்தில் ப்ராடக்டோடைய ப்ரைஸ் என்ன பண்ணாங்க, குறைவாக கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணார், பெரிசா அண்ட் சப்சிடிஸ் கூட்ஸ், பெரிசாவிலேருந்து பொருட்களை வர வச்சு அந்த ப்ராடக்ட்க்கு என்ன பண்ணாங்க, சப்சிடி கொடுத்தாங்க, மானியம் கொடுத்தாரு. அதே மாதிரி அரேபியர்கள், அரேபிய நாட்டில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க, வெளிநாட்டில் வர்த்தகம் செய்கிறதுக்காக நிறையா ஆதிக்கம் செலுத்தினாங்க. தமிழர்களும் குஜராத்திகளும் போன்ற இந்திய வர்த்தகங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருபோதும் நசுக்க நினைத்தது இல்லை. ஸோ அதே மாதிரி கடலோர வர்த்தகத்தில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா மார்வாடிகளும் குஜராத்திகளும் அவங்க கையில் இருந்தாங்க. The overland trade with Central and West Asia was in the hands of Multanis, who were Hindus, and Kursanis, who were Afghans, Iranians, and so on. During Sultan period, trade flourished due to the establishment of currency system based on silver and copper. Moorish travelers described the teeming market of big city in the Gantic plains, Malwar, Gujarat and South India. மத்திய மற்றும் மேற்காசிய நிலப்பகுதி பிஸ்னஸ் எப்படி ட்ரேடு எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஹிந்துஸ்கில் முல்கானியர்ஸ்கிட்டையும் ஆப்கானியர்கள்ட்டையும் மற்றும் ஈரானியத்தில் யார்கிட்ட குல்சானியர்கள்ட்ட இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெள்ளி, தாமரம் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணாங்க, அடிப்படையில் அது ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, காயின்ஸாக இருந்தது, அதாவது நாணயமாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு எப்படி இருந்தது, சுல்தான் காலகட்டத்தில் அந்த வர்த்தகம் செழித்தோங்கி இருந்தது. அந்த காலகட்டத்தில் ட்ரேடு எப்படி இருந்ததுன்னா நல்ல செழிப்பாக இருந்தது. மூரிஸ் பயணி கங்கை சமவெளி, மால்வார், குஜராத் போன்ற தென்னிந்தியாவில் உள்ள பெரிய நகரங்கள்லாம் எப்படி இருந்தது, சந்தை விரிவாக இருந்தது. சந்தை மார்க்கெட் எப்படி இருந்தது, நிறைய, அதாவது ப்ராடாக இருந்தது. The next பாரு, the important trade centers were Delhi, Mumbai, Ahmedabad, Sonar, Sonagun, Janupur, Lahore and so on. The burgeoning foreign trade led to the development of marketplace in the town and village. India handicraft
commanded a good foreign market. India imported horses, dry fruits, precious stones, glassware, high-grade textiles, raw silk, corals, scanned oil, velvets, etc. டெல்லி, மும்பை, அகமதாபாத், சோனார், சோனாங்கூர், ஜான்பூர், லாகூர் இந்த இடத்துலலாம் என்ன பண்ணாங்க, முக்கியமாக பிஸ்னஸ் ட்ரேடிங் பண்ணாங்க. ட்ரேடிங் ஏரியாவாக இருந்தது இந்த ஏரியாவில். தென் காபூல் என்ன பண்ணார், காபூல் அரேபியா, தென் ஐரோப்பா, மேற்காசியா மற்றும் சீனாவிலேருந்து என்ன பண்ணாங்க, குதிரைகளோ உலர் பழங்களோ விலையுயர்ந்த கற்களும் கண்ணாடி பொருளும் உயர்தர ஜவுளி, கச்சா பொருள், பவளப்பாறை, வாசனை எண்ணெய், வெல்வெட் போன்றவையை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்தது. ஃப்ரம் காபூல், அரேபியா, ஈரோப், வெஸ்ட் ஆசியா அண்ட் சைனா, Indian products were exported to East Africa, Malaysia, China and Far East. Trade was conducted through overland routes with Afghanistan, Central Asia and Persia. India conducted foreign trade via land route with Quetta, Khyber Pass, Iraq and Bukhara. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை எங்கெங்கே அனுப்புனாங்க பார்த்து, ஈஸ்ட் ஆப்ரிக்கா, மலேயா, சைனா, ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஆசியா, பெர்சியா ஆகிய நாடுகளுக்கு என்ன பண்ணாங்க, ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, ஏற்றுமதி பண்ணாங்க. கைபர், ஈராக், புகாரோ ஆகிய இடத்துலேருந்து வந்தவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு பாரு, மலபார், குஜராத், காலிக்கட், காம்பாக்ட் மற்றும் மேங்களூரில் இந்த இடத்துல எல்லாம் குடியேறி ஒரு பெரிய வணிக உலகத்தையே தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டிருந்தனர். The traders of Malabar, Gujarat and foreign settlers in the port of Calicut, Kambat and Mangalore controlled a major business sector in port cities. மலபார், குஜராத், காலிக்கட், காம்பட், மேங்களூர் இதில் இங்கேருந்து வந்தவங்களாம் இந்த இடத்துல என்ன இந்த ஊர்களில் இடங்களில் குடியேறி ஒரு பெரிய பிஸ்னஸையே உலகத்தையே தங்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டிருந்தனர். These are all the commerce and trade in North India. Then next, trade with domestic China and Europe. Trade with Rome, China and Europe. Roman and Greek traders frequented the ancient Tamil country and forgot trade relationship with ancient kings of Pandya, Chola and Chera dynasties. Chola had a strong trading relationship with Chinese Song dynasty. The Cholas consequence the Sri Vijaya Empire of Indonesia and Malaysia to secure a sea trading route to China. Roman அண்ட் க்ரீக் ட்ரேடர்ஸ், ரோமனும் க்ரீக் ட்ரேடர்ஸும் என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நம்மளுடைய அரசர்களான இப்போ சேர, சோழ, பாண்டியர்களை சந்தித்து பிஸ்னஸ்க்கு அவங்க தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனா சோங் வம்சத்திலிருந்து சோழர்களுடன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் உறவை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இந்தோனேஷியாவிலேருந்து மற்றும் மலேசியாவிலேருந்து அங்கே ஆட்சி புரிஞ்ச விஜயநகர சாம்ராஜ்யத்தை யார் கைப்பற்றினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சோழர்கள் கைப்பற்றினாங்க. கைப்பற்றி என்ன பண்ணாங்க, சீனாவோட கடலோர வாணிகத்தை தொடர்ந்தாங்க. சீனா கூட என்ன பண்ணாங்க, கடலோரத்தில் இருக்கக்கூடிய பிஸ்னஸை அவங்க தொடர்ந்தாங்க.
இந்தியாவில் பல்வேறு பகுதிகளை சீனாவுடைய யுவாங் சுவாங் என்பவரை கண்டறிஞ்சு அவங்க தனக்கு தேசத்தை எடுத்துரைத்தனர், தன்னுடைய தேசத்தை எடுத்துரைத்தாங்க. Then next one, during the 16th and 18th centuries, India's overseas trade expanded due to trading with European companies. The discovery of new all-sea routes from Europe to India via Cape of Good Hope by Vasco da Gama had far-reaching impact on the civilized world. The arrival of Portuguese in India was followed by the advent of other European communities. 16th செஞ்சுரிலையும் 18th செஞ்சுரியிலையும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய நிறுவனங்களோட அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ட்ரேடு பண்ண ஆரம்பித்தாங்க. அதன் காரணமாக என்ன பண்ணாங்க, இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு வர்த்தகம், அதாவது பிஸ்னஸ் வந்து என்னாச்சு, விரிவடைஞ்சுது, பரவலாக விரிவடைஞ்சது. தென் வாஸ்கோட காமா ஐரோப்பாவிலேருந்து தன்னம்பிக்கை முனை வழியாக 1496 இந்தியாவுக்கு வரும்போது என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய கடல் வழியை கண்டுபிடித்தார். அதனால் இந்த மாடர்ன் வேர்ல்டில் மிகப்பெரிய அஃபெக்ட் ஆச்சு, மாபெரும் தாக்கம் ஏற்பட்டது. இந்தியாஸ் மேரிடைம் ட்ரேட் வாஸ் எ monopolized one over Europeans, and at one stage the global trade share of India was 55%, which is just 2% in 21st century. The European merchants who came to India were not only individual merchants but also represented their respective governments. ஸோ டோட்டல் வேர்ல்டில் பிஸ்னஸில் இந்தியாவுடைய பங்கு எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55% இருந்தது. ஸோ இப்போது அது என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. இந்தியாவுக்கு வந்த அந்த காலத்தில் வந்த ஐரோப்பிய வாணிகர்கள் என்ன பண்ணாங்க, படிப்படியாக அவங்க பிரித்தாலும் சூழ்நிலைய மூலம் அரசுகளை என்ன பண்ணாங்க, பல்வேறு பகுதிகளில் வீழ்த்தினாங்க. ஸோ நாட்டை பிரிக்கணுன்ற இதில் பல்வேறு பகுதியாக வீழ்த்தினாங்க. அதில் ஒன்று என்ன, அதில் கடல் வழி பிஸ்னஸ் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க, கப்பற்படையில் அவங்க அதிகாரத்தை பெற்றிருந்தாங்க. ஸோ காலப்போக்கில் அது என்னாச்சு, அந்த வர்த்தக நோக்கத்தோட வந்த இங்கிலாந்தில் காரவங்க, கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் அவங்க என பேரை மாற்றி வச்சுக்கிட்டாங்க. மேலும் அவங்க ஒட்டுமொத்த நாட்டையுமே என்ன பண்ணாங்க, ஆட்சி அதிகாரத்தின் கீழே கொண்டு வந்தனர். They gained a strong foothold in India's maritime trade, various of their strong naval power. In course of time, their commercial motives turned into traditional ambition like the East India Company, which became the British Empire. கடல் மூலமாக வந்த வர்த்தகத்தை நல்ல ஸ்ட்ராங்காக அவங்க என்ன பண்ணாங்க, கப்பல் படை மூலமாக பெற்றாங்க. காலப்போக்கில் அது என்னாச்சு, பிஸ்னஸ் நோக்கத்தோடையே இருந்தனால வந்த இங்கிலாந்துக்காரங்க என்ன பண்ணாங்க, அவங்க நாட்டினுடைய பேரை கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது பிரிட்டிஷ் பேரரசு என மாற்றி வச்சுக்கிட்டாங்க. அதுதான் அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்தனர். டெக்ஸ்டைல் அண்ட் ஷிப் பில்டிங் earned name and fame in the 17th and 18th centuries. Britishers gradually abolished princely order in the Indian territories. Thus, the demand for Indian goods declined during the British rule. Britishers put in place policies prohibiting the export of some of the popular goods like Indian textile goods, handicraft to Great Britain. Between early 1600 and mid-19th century, the British East India Company led establishment and expansion of foreign trade all over Asia. Although initial interest of the East India Company was aimed at repeating
profits, their single-minded focus was on establishing a trade monopoly throughout Asia Pacific, made them here learned agent of British colonial imperialism. 1600 ஆரம்பத்திலிருந்து 19வது நூற்றாண்டு, அதாவது 19th செஞ்சுரி மிடு வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, யாருடைய ஆட்சியில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுடைய ஆட்சியில் இருந்தது. எது? ஆசியா ஃபுல்லாகவே அவங்க தங்களுடைய பிஸ்னஸை நிறைய விரிவாக்கம் செஞ்சு வச்சுருந்தன. கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணாங்க, அந்த தொடக்க காலத்தில் லாபம் ஈட்டுவதே நோக்கமாக கொண்டிருந்தனால நிர்வகிக்க ஒரு வர்த்தகரை நியமித்து கவனம் செலுத்தினாங்க. ஸோ பிஸ்னஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராஃபிட் தான் வேணும் அப்படின்ட்டு அதுக்குன்னு ஒரு ட்ரேடர்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய உரிமையில் அவங்க மேற்கொண்டு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை, ஏகாதிபத்தியத்தை முழு நேர முகவர்களாக மாறினார்கள். அவங்களே என்ன முழு நேர ட்ரேடர்ஸாக மாறினாங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரேட் வித் ரோம், சைனா அண்டு ஈரோப். ஓகே, we can see in next